ஃபேமிலி கோர்ட்ல ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சா அந்த வழக்கு நம்பர் ஆன உடனே கோர்ட் கண்டிப்பா 3 கவுன்சிலிங்க்கு அனுப்பும். அந்த கவுன்சிலிங்ல பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர் இருப்பாங்க, கணவன் மனைவி பார்ட்டிஸ் 2 பேரும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. கவுன்சிலிங்ல உங்க பிரச்சனைகளை கேட்டு அது சுமூகமா அதுக்கு தீர்வு கொடுத்து தம்பதிகளை சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. கவுன்சிலிங்ல அந்த வழக்கு செட்டில் ஆகலைன்னா நீதிமன்றத்துக்கு ரெஃபர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றத்துல அவங்க பதிலுரை தாக்கல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது மீடியேஷனுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. மீடியேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, கவுன்சிலிங்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கணவன் மனைவி ஒரு கவுன்சிலர் இருப்பாங்க. ஆனா மீடியேஷன்ல கணவன் மனைவி அசஸ் பண்றதுக்கு அவங்களுடைய வழக்கறிஞர் இருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு சொன்னா, இன்னும் கொஞ்சம் கூடுதலா வழக்கறிஞர்களும் சேர்ந்து மீடியேட்டரோட சேர்ந்து அந்த வழக்கை சுமூகமா முடிக்கிறதுக்கான முயற்சிகள் செய்வாங்க. மீடியேஷன் எப்படி நல்லபடியா முடிஞ்சதுன்னா, அந்த மீடியேஷன்ல அந்த வழக்கு செட்டில்மெண்ட்டுக்கு வந்ததுன்னா அந்த ரிப்போர்ட் டைரக்டா கோர்ட்டுக்கு போயிடும். அப்ப அவங்க ஒரு மீடியேஷன் அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட்ல தான் இவ்வளவு மெயின்டெனன்ஸ் கொடுக்குற, குழந்தை யார்கிட்ட இருக்கணும், குழந்தையோட விசிட்டேஷன் ரைட்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். அந்த மீடியேஷன் செட்டில்மெண்ட்ல 2 பக்கத்து வழக்கறிஞர்கள், கணவன் மனைவி, மீடியேட்டர்ஸ் எல்லாருமே சைன் பண்ணி இருப்பாங்க. இந்த மீடியேஷன் செட்டில்மெண்ட் இருக்கு இல்லையா, அது கோர்ட்டோட டிகிரியில ஒரு அங்கமா வரும். பேஸ்ட் ஆன் தி மீடியேஷன் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது அந்த வார்த்தை இருக்கும். இந்த கவுன்சிலிங் அண்ட் மீடியேஷன் ரிப்போர்ட்ஸ்ங்கிறது ஹைலி கான்ஃபிடென்ஷியலா இருக்கும். அதை வெளியில யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி இந்த ப்ராசஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல கணவன் மனைவி 2 பேரையும் சேர்ந்து உட்காத்தி வச்சு அந்த மீடியேட்டரோ கவுன்சிலரோ பேசுவாங்க. தேவைப்பட்டா கணவரை மட்டும் தனியா அழைச்சு தனியா கணவருடைய கவுன்சிலரையும் தனியா கூப்பிட்டு பேசுவாங்க. இல்ல மனைவியோட கவுன்சிலரையும் தனியா கூப்பிட்டு பேசிட்டு திரும்பவும் 2 பேரையும் சேர்த்து கூப்பிட்டு பேசுவாங்க. இதுல அவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு மீடியேஷன் மூலமா ஒரு திருமண உறவை பிரிக்கணும்னு கோர்ட் நினைக்காது, சேர்த்து வைக்கணும்னு நினைக்கும். அதுதான் அந்த கோர்ட்டுடைய முக்கியமான எய்ம். ஸோ ஒரு வழக்கு நடக்கும்போது நான் கவுன்சிலிங் போக மாட்டேன், மீடியேஷன் போக மாட்டேன்னு தயவு செஞ்சு யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா கவுன்சிலிங் மீடியேஷன் 2லயுமே நமக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். கண்டிப்பா கவுன்சிலிங் அண்ட் மீடியேஷன் அட்டெண்ட் பண்ணி ஆகணும்.